குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். இப்போ வந்து அரிசி உப்புமா செய்கிறது, எப்படி அரிசி உப்புமா செய்ய போகிறோம் அப்படின்னு கடுகு போட்டுட்டு கறி அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு போட்டுருங்க. அரிசி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். கடுகு, கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போடுங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. காஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்தவங்க வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயத்தை சிறுவாக நறுக்காமல் நீளத்தில் வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு போதும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுட்டு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. அதான் நல்லது உடம்புக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வைங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு தக்காளி. நம்ம 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், சரிங்களா? இப்போது 1 டம்ளர் அரிசி, இந்த டம்ளரில் நான் அரிசி ஊற்றிருக்கேன். அதனால் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றப்படும். டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இது கொதிக்கிறப்ப நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கேன். கொதிக்கிறப்ப அரிசியை நம்ம போட்டு மூடி 3 விசில் விட்டுட்டோம்னா இதான் வந்து ஈஸியான சுவையான அரிசி உப்புமா தயார். உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. கொதிக்கட்டும். லெட்ஸ் வெயிட். இப்போ கொதிக்குது. நம்ம அரிசியை இதில் போடலாம். இப்போ அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி 3 விசில் போட்டு எடுத்துடுங்க. கொஞ்சம் போச்சு கழுத்து திறந்து பார்த்தா சுவையான அரிசி உப்புமா தயார். வெல்கம். விசில் போட்டாச்சு. 3 விசில் கழித்து எடுங்க. ஓகேவா?